சில வார்த்தைகளை அறிந்து இப்பந்திக்கு உகந்தவர்களாக ஒரு இறுகிய கடினமான மனதுடையவர்களாக முன்வந்து நாம் இப்பந்தியில் இணைய ஏதுவாக உள்ளோம். ஒரு சில வசனங்கள் நம்மை ஏதுவாக மாற்றும் என்று நான் எண்ணுகின்றேன். ஏனென்றால் இந்த உணவுப் பொருளானது வார்த்தையில தவறு இருக்கா? நம்ம பந்திய சரியா எடுக்கலைன்னா அது உணவுப் பொருள் தான். அதை நம்ம சரிபர எடுத்தா மட்டும்தான் அது அதனுடைய பணியை செய்கிறது. சற்று சிந்தித்து பார்ப்போம். கடவுளுக்கு முன்பதாக வந்துள்ளோம், தேவனுக்கு முன்பதாக வந்துள்ளோம். இந்த இடத்துல நம்ம பந்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கணும்? என்னென்ன தீய காரியங்கள், என்னென்ன துர்காரியங்கள் நமக்குள்ளாக இருக்கிறதோ, ஞாபகங்களாக இருக்கிறதோ, அவற்றை சற்று வாசலுக்கு வெளியே இறக்கி வைத்து உள்வந்து இந்த பந்தியை முழுமனதோடு கூட எடுக்க வேண்டும். அப்படி இல்லாம அநேக குறைகளோடு கூட எடுக்கப்படும் பொழுது அந்த பந்தி அதனுடைய வேலையை செய்யாது. ஏன்னா நம்ம சரியா இல்லை. நம்ம சரியா இருந்தாதான் அந்த பந்தி அதோட வேலையை செய்யும். நம்முடைய கரங்களுக்கு வரும் வரை இது உணவுப் பொருளாகத்தான் இருக்கிறது. இந்த பந்தி நம்முடைய கரங்களுக்கு வரும் பொழுது நம்முடைய மனநிலையின் அடிப்படையில் தான் அது உணவாக இருக்கிறதா, இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவோடைய அந்த பிற்கப்பட்ட சரீரத்திற்கும் அந்த சிந்தப்பட்ட இரத்தத்திற்கும் உகந்ததாக மாறுகிறதா என்பது நம்முடைய கரங்கள்ல இருக்கு. அதை கொடுக்கக்கூடிய ஊழியருடைய கரத்துல இல்லை. அதை கொண்டு வந்து தர்றாங்களே நம்ம பிரதர்ஸ், அவங்க கரங்கள்ல இல்லை. அதை கையேந்தி வாங்குறோம் இல்ல, நம்முடைய கரத்துல தான் இருக்கு. அது உணவுப் பொருளாக தான் இருக்க போகுதா, இல்லைன்னா அந்த பிற்கப்பட்ட சரீரத்திற்கும் அந்த சிந்தப்பட்ட இரத்தத்திற்கும் உகந்த ஒன்றாக அது மாறுகிறதா என்று நம்முடைய சிந்தைகளே சரியா இல்லைன்னா எப்படி இருக்கும்? அநேகருடைய பகைகளை நாம் மனதில் வைத்துள்ளோம். அது ரொம்ப பெரிய பகை எதுவா இருக்கணும்னா உறவினர்களுடைய பகையா இருக்கும். இந்த பொது நலம், சுயநலம் தெரியுமா? இந்த சுயநலம்ங்கிற வார்த்தையை இன்னைக்குள்ள காலகட்டத்துல எல்லோரும் ரொம்ப தவறா நினைச்சிருக்கோம். மனிதர்கள் சுயநலத்தோடு இருக்கணும்னு நான் சொல்றேன். மனிதர்கள் எப்படி இருக்கணும்? சுயநலத்தோடு இருக்கணும். சுயநலம் என்பது சுயமான நலன், தன் மீது வைத்துள்ள ஒரு நலன். அநேகருடைய பகைகளை நம்முடைய அந்த பிரெயின்ல, மூளையில ஏத்திட்டு நம்ம இருக்கும்போது அது எதுக்கு உகந்தா இருக்கும் தெரியுமா? அவங்களை நம்ம முதுகுல தூக்கிட்டு நிக்கிறோம்னு அர்த்தம். உறவினர்களோ, நண்பர்களோ, பக்கத்து வீட்டுல உள்ளவங்களா இருக்கலாம், சபைக்கு உள்ளாடியே இருக்கிறவங்களா இருக்கலாம். அவங்க மேல நம்ம ஒரு குற்றத்தை வச்சுக்கிட்டு அவர்களை மன்னிக்காமல் அதை கொண்டு அலையும் பொழுது அவர்களை நாம் நம்முடைய முதுகில் தூக்கிக்கிட்டு அலைகிறோம்னு அர்த்தம். அது சுமையாக இருக்கும், கூன் விழுந்துரும். அந்த கூண்களை கொஞ்சம் இறக்கி வைப்போம். நாம் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கும் பொழுது, அவர்கள் நம்மீது வைத்த அந்த குற்றங்களையும் குறைகளையும் நாம் மன்னிக்கும் பொழுது நாம் அவங்களை இறக்கி விட்டுறோம். சுயநலத்தோடு இருங்கள். சுயநலம் என்பது சுயமான நலன். நம்மீது நமக்கு நலன் இருக்குதுன்னா அந்த தவறுகள் வேண்டாம். சட்டை வாசல்ல அவர்களை இறக்கி விட்டுருங்க. இல்லைன்னா முதுகுல கூண் வந்தவங்களாக தான் சுத்திட்டு இருக்கணும். அப்படிப்பட்டவர்களை முதுகில் ஏந்தியவாறு எவ்வாறு பந்தி எடுக்க முடியும்? முதலாவதாக சமாதானமாக இருக்க வேண்டும். கூணில்லாத கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த கூனை கலையணும்னா எல்லோரும் அவரவர் முதுகுல ஏற்றினவங்களை இறக்கி விடுங்க. மன்னிப்பு கொடுத்து விடுங்கள். சற்று சுயநலமாக இருங்கள். சுயநல கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். நம்மீது நலன் அவசியம் என்றால் அந்த நலன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அநேகர் மீது வைத்துள்ள அந்த குறைகளை களைந்து விடுங்கள். பந்தி உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. உங்கள் முன்பதாக இருக்கும் இந்த பந்தியை அதன் வேலையை செய்ய சற்று வழிவிடுங்கள். அவ்வளவுதான். அந்த பந்தி அதனுடைய வேலையை செய்யறதுக்கு சற்று விலகி நிற்போம். நான் விலக மாட்டேன், எல்லா குற்றத்தையும் தலையில தான் வச்சிருப்பேன். தினம் தினம் சபைக்கு வரும்போது வாசல்ல இறக்கி விட்டுட்டு திரும்ப போகும்போது தூக்கி வச்சுட்டு போயிடுவேன்னா கூணுள்ள கிறிஸ்தவர்களாக மாறிவிடுவோம். வேதாகமத்தில் ஒரு வசனத்தை பார்ப்போமா? அருமையான வசனம். இந்த சமயத்துல நமக்கு கரை கொடுக்கும். மார்க்கு 2வது அதிகாரம் 17வது வசனம். மார்க்கு 2வது அதிகாரம் 17வது வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா,
இந்த பந்திய புறக்கணிச்சிடுறாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, என்கிட்ட தவறு இருக்கு. என் ரத்தத்துல தவறு இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன். அதனால நான் எப்படி இந்த பந்தியை எடுப்பேன்? இந்த பந்தியை எடுத்தாலும் அந்த பயன் இல்லை. இந்த காரியத்தை முன்வைத்து சபைகளை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏன் புறக்கணிக்கிறார்கள்னா, குற்றம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கிறானா, இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். நான் நல்லவங்கள முன்னாடி கொண்டு வர்றத விடவும், தப்பு செஞ்சவங்கள திருத்தி கொண்டு வர ரொம்ப விரும்புறேன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். சிம்பிளா மீனிங் வந்துரும். நல்லவர்கள் முன் வருவதற்கான அவர்களுடைய மார்க்கத்தை அவர்கள் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நான் நல்லவர்கள மாத்திரமல்ல, குற்றவாளிகளையும், குறை உள்ளவர்களையும், தீங்கு விளைவித்தவர்களையும் முன் கொண்டு வர விரும்புறேன்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருக்கும் பொழுது, நாம் தவறளித்து விட்டோம், குற்றம் செஞ்சிட்டோம், இந்த பந்திய புறக்கணிக்கிறது எப்படிப்பட்ட ஒரு தவறாக இருக்கும். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். அப்படியே மத்தேயுவை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 10வது அதிகாரம் 39வது வசனத்தையும் 40வது வசனத்தை வாசிக்கிறேன். நோட் பண்ணிக்கிடுங்க. மத்தேயு 10வது அதிகாரம் 39வது வசனம். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். இந்த உலக காரியங்கள்ல நாம் ஏற்கக்கூடிய அநேக காரியங்களும் தேவன் வழி வந்த காரியங்களாக இருக்க வேண்டும். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம், யார் நிமித்தம்? தேவனின் நிமித்தம். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். இந்த பந்திக்கு முன்னாடி இருக்கும் பொழுது எல்லா காரியங்களையும் தேவனின் நிமித்தம் இழந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த உலக குறித்தான காரியங்கள் சபைக்குள்ள வரக்கூடாது. நம்ம சபைக்குள்ள உலக காரியங்களை கொண்டு வந்துட்டோம்னாலே நம்ம பந்திக்கு உகந்தவர்கள் அல்ல. எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம், ஜெபம் செஞ்சா போதும், தேவனை வேண்டுதான் போதும், தினமும் என் தேவனை நான் எண்ணிக்கொண்டே இருந்தால் போதும், இந்த பந்தி எனக்கு உகந்ததாக மாறிவிடும் என்று. அவ்வாறு அல்ல. இந்த நினைவு கூறுதலுக்கான பந்தி நமக்கு உகந்ததாக அதனுடைய பணியை அது செய்ய வேண்டும் என்றால் தேவனின் நிமித்தம் நாம் நம்மை இழந்தவர்களாக இருக்க வேண்டும். சபைக்குள்ளாக எந்த உலக காரியங்களுக்கும் இடம் அல்ல. எல்லாருமே பந்திக்கு முன்பதாக கையேந்தியவர்களாகத்தான் நிற்கிறோம். நாம் நம்மை தாழ்த்துகின்றோம். தேவனுக்கு முன்பதாக அனைவரும் சமமாக தாழ்ந்து நிற்கின்றோம். கையேந்திட்டு தான் இருக்கிறோம் எல்லாருமே. அதுக்கு அர்த்தம் என்ன? எல்லாருமே சமம். இங்க இருக்கிற எல்லாருமே பிதாவினுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் தான். இங்க வேற யாருமே இல்லை. பிதாவினுடைய குமாரர்களும் குமாரத்திகளும், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதே மாதிரி எல்லாரும் யாருன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய உடன் பிறந்தவர்கள். அநேகரும் இயேசு கிறிஸ்துவின் உடன் பிறந்தவர்கள், மணவாட்டிகள். எல்லாருமே சமம். பந்திக்கு முன்பதாக கையேந்தி நிற்கும் கிறிஸ்தவர்கள். எனவே இந்த பந்தி தன்னுடைய வேலையை செய்ய வேண்டும் என்றால் சற்று விலகி வைப்போம் நம்முடைய ஈகோவை. எல்லாரையும் முதுகு மேல சுமந்துட்டே சுத்திட்டு இருக்கோம். அந்த கூனை கொஞ்சம் இறக்கி வைக்கணும். அப்பந்தான் அதன் பணியை அது செய்யும். எனவே பந்திக்கு முன்பதாக நாம் நம்மை தாழ்த்தி அதற்கு உகந்தவர்களாக மாற்றிக்கொண்டு பந்தியை எடுத்து அதனுடைய பணியை அது செய்வதற்கு சற்று விலகி நிற்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் அனைத்தையும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.